Okay, welcome to this chemistry class. We are going to have a quiz. So, Neet JE chemistry quiz dated September 2, 2022. Let's go to the first question straight away. Which of the following concentration terms is bar R independent of temperature? Which of the following concentration terms is bar R independent of temperature? நேற்று எதை படித்த மாதிரி இருந்தது நீங்கள் இதை பற்றி? Yes, sir. ஈவன் இஃப் த டெம்பரேச்சர் சேஞ்சஸ் அந்த கான்சென்ட்ரேஷன் இது சேஞ்ச் ஆகாதுன்னு சொல்கிறாங்க. கான்சென்ட்ரேஷன் டேர்ம்ஸ் சேஞ்ச் ஆகாதுங்கிறாங்க. Sir, molality. மொலாலிட்டி அப்புறம் அதானா ஏ இஸ் ஆன்சர் அப்படிங்கிறாரு. மற்றவங்க யாராவது சொல்கிறீங்களா? கேன் யூ டிஃபைன் மொலாலிட்டி சார்? மொலாலிட்டின்னு என்ன? யாரோ ஒருத்தர் இந்த மூணுக்கு என்ன வித்தியாசம்ன்றது? Molality is equal to number of moles of solute divided by mass of the solvent in kilogram. Okay. Molarity? Number of moles of solute divided by volume of solution in liter. ஓஹோ, இங்கே இது வால்யூம் வந்துடுதுங்க இல்லையா? Yes, sir. ஓகே. மோல் ஃப்ராக்ஷன்ன்றது Number of components of the divided by number of mole of solution. So what they are asking, which of the following concentration terms are bar are independent of temperature அப்படின்னு கேட்டிருக்காங்க. Yes, sir. Molality. So but the answer is D, A and C, molality and mole fraction அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ செக் பண்ணிக்கங்க. ஓகே, ஆன்சர் இஸ் A and C is the answer. அது அங்கே உங்கள் புக்கில் போய் இப்போ நீங்கள் எல்லோரும் மொலாலிட்டி சொல்லிட்டீங்க. எல்லோரும் ஐ திங்க் அதில் கான்ஃபிடென்ட்டாக இருக்கீங்க. நோ ப்ராப்ளம். மொலாலிட்டி இல்லைங்கிறதுலையும் கான்ஃபிடென்ட்டாக இருக்கிறீங்க. பட் மோல் ஃப்ராக்ஷன் இருக்குதா இல்லையாங்கிறது உங்களுக்கு தெரியல. ஆனால் அது மோல் ஃப்ராக்ஷன் ஆல்சோ இஸ் இண்டிபெண்ட் ஆஃப் டெம்பரேச்சர். யூ கோ அண்ட் செக் டுடே இட் செல்ஃப். தட் இஸ் எக்ஸாக்ட்லி வாட் யூ ஷுட் டூ. நம்ம என்ன பண்ணுறோன்னா, குழந்தைங்க என்ன பண்ணுறீங்கன்னா அன்றைக்கே நீங்கள் போய் செக் பண்ணுறதில்ல. அது பண்ணிட்டீங்கன்னு வச்சுங்க, இது மறக்க ஜென்மத்திலையும் மறக்காது. இன்னும் 2 வருஷம் கழித்து 10 வருஷம் கழித்து நைட்டில் 12 மணிக்கு சந்தானாவை எழுப்பி எதைய விச் ஆர் த கான்சன்ட்ரேஷன் டேர்ம்ஸ் ஆர் இண்டிபெண்ட் ஆஃப் டெம்பரேச்சர் கேட்டால் சொல்லுவார் மொலாலிட்டி அண்ட் மோல் ஃப்ராக்ஷன் அப்படிம்பார். பிகாஸ் யூ இமீடியட்லி கோ அண்ட் செக் டுடே இட் செல்ஃப், தென் யூ வில் நெவர் ஃபர்கெட். இன்ஃபேக்ட் சம் ஆஃப் த திங்ஸ் விச் ஐ லேர்ன்ட் 45 years பேக் ஸ்டில் ஐ டோன்ட் ஃபர்கெட் பிகாஸ் we check on this very for example NIMP என்றால் என்ன? NIMP, what is NIMP? NYMPH in biology. Have you heard of NIMP? NIMP நிணநீர் கட்டி. அதான் NIMP நினைக்கிறேன். NYMPH. Colorless fluid, sir. It is like blood. It is circulating in our body, colorless fluid. இப்போ ஏன் எனக்கு அது மறக்கலை அப்படின்னா, நாங்கள் படிக்கிற காலத்தில் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க, எல்லோரும் கவனமாக. நாங்கள் படிக்கிற காலம் தமிழ் மீடியம் படித்தோம். எல்லா கேள்வி தமிழில் தான் வரும். ஆனால் அந்த மொத்தம் ஒரு 30-40 ஒரே ஒரு கேள்வி மட்டும் ஆங்கிலத்தில் வரும். அந்த காலத்தில் அதுதான் இப்போ ப்ராக்டிஸ். ஒரே ஒரு கேள்வி ஆங்கிலம். நிணநீர் என்றால் என்னன்னு கேட்குறதுக்கு பதிலாக நிம்ப் என்றால் என்னன்னு கேட்டுருவாங்க. NYMPH போட்டு ப்ராக்கெட்டில் நீ இப்பு அப்படி போட்டுருவாங்க. நிணநீர்னு சொல்ல மாட்டாங்க. அதுக்காக நாங்கள் என்ன பண்ணோம், அந்த புக்குக்கு அத்தனை வேர்டுக்கு அது இங்கிலீஷில் என்னன்னு நாங்கள் அப்புறம் எல்லாம் கடமடித்தோம். அந்த காலத்தில் கடமடிக்கிறது ரொம்ப ஒரு சர்வசாதாரணம். ஏன்னா அது இப்படி வந்துட்டால் என்ன பண்ணுறது, ஒரு கேள்வி அப்படி வந்துட்டால் என்ன பண்ணுறதுன்னு சொல்லி ஃபைனலி இட் கேம், நிம்ப் ஹேட் கம் அண்ட் நாங்கள் எல்லாமே வெற்றிகரமாக எழுதிட்டு வந்தோம். நிணநீர்னா எங்களுக்கு தெரியும், ஆனால் நிம்பனை தெரியாது. பிகாஸ் நாங்கள் தமிழ் மீடியம் இல்லையா, அப்படி தெரியாது எனக்கு. அதே மாதிரி ஆதாம்ஸ் ஆப்பிள் அப்படின்னு ஒன்று சொல்லுவோம். அது ஆதமின் ஆப்பிள்னு தமிழில் இருக்கும். அது என்ன தெரியுமா? ஆதாம்ஸ் ஆப்பிள். Yes, sir. என்னது? Sir, it's a voice box. இந்த மாதிரி நிறைய இதுக்கு நாங்கள் தமிழ் இங்கிலீஷ்லேயும் நாங்கள் படித்த காலங்கள் இருந்தது. அப்போ எந்த அளவு நாங்கள் கான்சென்ட்ரேஷன் எந்த அளவு டீட்டெயிலாக படிச்சிருக்கோம் அந்த காலத்தில் பாருங்கள். ஒரே ஒரு கேள்வி வரும், அது இங்கிலீஷில் வரும்னு சொல்லி புக்கில் இருக்கிற அத்தனை இங்கிலீஷையும் நாங்கள் கடமடிச்சிட்டோம். எங்கள் வாத்தியார் சொல்லிட்டார், கடமடிக்கடா அப்படின்ட்டார். நாங்கள்லாம் போய் கடமடிச்சது தான் வேலை அன்னைக்கு. ஓகே, தட்ஸ் ஒரு ஃபன். ஐ ஜஸ்ட் ரிமெம்பர்ட். நெக்ஸ்ட் கொஸ்டின். The molality of a solution containing 1.8 gram of glucose dissolved in 250 gram of water is? The molality of a solution containing 1.8 gram of glucose dissolved in 250 gram of water is? எப்படி போடுறது இது? கொஞ்சம் அப்படியே எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள், அதுலேருந்து கண்டுபிடிக்கலாம்.
Molality is equal to number of moles of solute divided by mass of the solvent. அது அது ஓகே. மாஸ் ஆஃப் த சால்வெண்ட்டு 250 கிராம் ஆகிப்போச்சு. நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் த சொல்யூட், மோல்ஸ் தெரியாது, 1.8 கிராம் தான் கொடுத்துருக்காங்க. அது எப்படி, ஹவு டு வி கன்வெர்ட் 1.8 கிராம் இன்ட்டு நம்பர் ஆஃப் மோல்ஸ்? Number of moles equal to mass by molecular mass. மாலிகுலர் மாஸ் எவ்வளோ குளுக்கோஸ்க்கு? 180 sir. 180 gram. அப்போ answer 0.04 mole molality. எதுங்க? 0.04 molality. யா, 0.04 மொலாலிட்டி என்பது சரியான விடை. இட்ஸ் ரைட் ஆன்சர். ஸோ ஐ திங்க் இப்போ இது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஒன்றும் யாருக்கும் தெரியாத மாதிரி தெரில. வெரி குட். ஐ திங்க் யூ ஹவ் அண்டர்ஸ்டுட் வாட் எவர் மேடம் டீனா ஹஸ் டாட் இன் த சோ மெனி கிளாஸஸ். ஓகே, வெரி குட். ஆல் தி பெஸ்ட் குழந்தைகளா. அடுத்தது கொஸ்டின் 3. Which of the following is electron deficient? Which of the following is electron deficient? Sir, BH3 sir. அது என்ன BH3 என்னது? What is the product name, item name என்ன? Chemical name? Bromina. இல்ல. Bromohydride. Boron hydride. Boron hydride. தெரியல. Hydride. இப்போ NH3 என்ன? சரி, NH3 என்ன? Ammonia. pH3? Ammonia. pH3? I don't know. CH3 into bracket 2, அது தெரியல எனக்கு. பட் BH3 என்பது சரியான விடை. இட்ஸ் a correct answer. But I don't know what is BH3. You only have to tell me. But how do you know? யார் சொன்னது BH3? அவங்க எப்படி கண்டுபிடிச்சு? Phosphine sir. BH3. Phosphine. BH3. யா, BH3 எப்படி சொன்னீங்க அப்பா? BH3 BH என்ன? ஃபுல் ஃபார்ம் என்ன? Phosphine sir. பாஸ்பீன். PH3. Yes sir. ஓஹோ, பாஸ்பீனா? ஓகே, ஐ டோன்ட் நோ. ஓகே, உங்களுக்கு தெரிஞ்சால் சரி, எனக்கு தெரியாடி பரவாயில்ல. கோ டு கொஸ்டின் நம்பர் 4. வெரி குட். த ஜென்ரல் ஃபார்முலா ஃபார் அல்கடீன் இஸ் அல்கடீன். த ஜென்ரல் ஃபார்முலா ஃபார் ஐ திங்க் த ஜென்ரல் ஃபார்முலா ஃபார் அல்கடீன் இஸ் அல்கடீன். படிக்கலன்னு நினைக்கிறேன் நீங்கள் இன்னும். நம்ம Sir, படிச்சிருக்கோம் sir. படிச்சிட்டிங்களா? C option. 1 minute sir. C, sir. The C option. C option That is sir. CnH2n minus 2 ah. Yes sir. ஓகே, CnH2n. A ஆப்ஷன் எதுக்கு? அது எந்த ஜெனரல் ஃபார்முலா? Alkene, sir. அல்கீன். ஓகே. B ஆப்ஷன்? அது Alkyne, sir. அல்கைன். ஓகே. D ஆப்ஷன்? தெரியல, அது போய் கண்டுபிடிச்சிங்க. சி ஆப்ஷன் இஸ் கரெக்ட். ஸோ அந்த டி ஆப்ஷன் என்னன்றது போய் இப்போ நீங்கள் வீட்டுக்குள்ளே இன்றைக்கே போய் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா யூ வில் நெவர் ஃபர்கெட் இன் யுவர் லைஃப். ஐ எம் டெல்லிங் யூ, திஸ் இஸ் ஹவு யூ ஹவ் டு கீப் இன் யுவர் மெமரி. அப்பப்போ நீங்கள் போய் செக் பண்ணிக்கணும். அது அப்போ நீங்கள் பறக்கவே மாட்டீங்க. ஓகே, வெரி குட். பட் ஐ திங்க் கங்க்ராச்சுலேஷன்ஸ். ஐ திங்க் மெனி ஆஃப் யூ ஆர் ஏபிள் டு ஆன்சர் திஸ் கொஸ்டின். The IUPAC name of the compound CH3-CH equal to CH-C என்னமோ other CH. என்னது IUPAC name of the compound? Sir, option B sir. Option B. Sir, B. Pent 3N1 wine. Pent 3N1 wine. அப்படியா? Yes sir. Correct. That is the right answer. அது எப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா யாராவது ஒருத்தர் மற்றவங்களுக்கு? சார், கார்பன் 5 இருக்கு சார். சோ பென்ட் சார். பென்ட். ஓகே. ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல 3 பாண்ட்ஸ் இருக்கு சார். வெரி சோ குட். வைன். தேர்ட் பொசிஷன்ல டபுள் பாண்ட் இருக்கு சார். சோ இன் பென்ட் 3 இன் 1 வைன் சார். வெரி குட், வெரி குட், வெரி குட். ஐ திங்க் இந்த ஐயூபேக்கும் நல்லா புரிஞ்சிருக்கீங்கன்னு நான் நினைக்கிறேன். நான் ஃபீட்பேக் கொடுத்துட்றேன் சாருக்கு. சார் நீங்கள் கண்டக்ட் பண்ணி ஃபீட்பேக் கொடுங்க சார், எது புரிஞ்சாங்க எது புரியலன்னு சொல்லுங்கள் சார் அப்படின்னார். சார் கண்டிப்பாக ரொம்ப ஈ ஃபெல்ட் வெரி பேட் பிகாஸ் எஸ்டர்டே ஈ வாஸ் ரொம்ப காய்ச்சல் வந்துருச்சு. இப்போ இன்றைக்கும் கேன்சல் பண்ணுறதுங்கிறது அவருக்கு கஷ்டம் இல்லை. பரவாயில்ல சார், நான் ஐ வில் டேக் கேர்னு சொல்லிட்டேன். ஓகே, கோ டு நெக்ஸ்ட். த ஐசோமர் ஆஃப் எத்தனால் ஈஸ் டைமெத்தில் ஈத்தர் சார். டைமெத்தில் ஈத்தர் என்பது சரியான விடையா? இல்லை வேற ஏதாவது ஆப்ஷன் இருக்கா? பட் இதில் அசிட்டால்டிகைடும் அசிட்டோனும் இருக்க முடியாது இல்லையா? Yes, sir. அப்போ இருந்தால் என்ன மாதிரி ஒரு தற்கொலைக்கு ஒரு லேமனுக்கு பியோ டியோ தான் இருக்க முடியும். ஸோ நீங்கள் சொல்கிறதுனால ஐ வில் கோ வித் பி. பி இஸ் த ரைட் ஆன்சர். ஐ திங்க் திஸ் ஆல்சோ ஐ திங்க் யூ ஹவ் இந்த ஏரியாவை நல்லா படிச்சிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். கொஸ்டின் நம்பர் 7.
Which one of the following shows functional isomerism? Functional isomerism. Ethanol, sir. Okay. So what is meant by isomerism? யாராவது ஒருத்தர் சொல்ல முடியுமா? Sir, it Same has physical formula, different molecular chemical formula, and but physical different properties. subjects, sir, and different properties. ஓகே. இது எத்தனால் உள்ள ஐசோமெரிசம் என்னென்ன இருக்குன்னு சொல்ல முடியுமா? Dimethyl, sir. என்ன கண்ணா? Dimethyl ether. டைமெத்தில் ஈத்தர்ன்றது ஐசோமர். ஐசோமர், எத்தனாலோட ஐசோமர். அது ஒன்று தானா? வேற எதாவது இருக்கா? ஓகே, இந்த அளவுக்கு பாராட்டுக்கள். பட் நீங்கள் போய் அதை படிச்சுக்குங்க. இப்போ எத்திலீனுங்கிறதுல ஐசோமெரிசம் வராதா? ஃபங்க்ஷனல் ஐசோமெரிசம் இருக்காதா? நோ சார். சார் இது ஃபங்க்ஷனல் ஐசோமர்ஸ்ன்றதுனால ஃபங்க்ஷனல் குரூப் இருக்கிறத மட்டும் நம்ம எடுக்கணும். ஓகே ஓகே குட். எனிவே ஐ திங்க் ஐ டோன்ட் நோ. நான் ஓப்பனாக சொல்கிறேன், எனக்கு ஒன்றும் அதை பற்றியெல்லாம் தெரியாது. ஐ வில் கோ வித் யூ பிகாஸ் சார் ஹஸ் கிவன் த ஆன்சர் ஆல்சோ. அதனால் தட் வுட் பி கரெக்ட். அடுத்தது ஐ திங்க் திஸ் ஏரியா ஆல்சோ யூ ஹவ் ஐ திங்க் ரீசனபிளி ஹவ் அண்டர்ஸ்டுட்னு நினைக்கிறேன். சாருக்கு சொல்லணும் நான். Question 8. Homolytic fission of covalent bond leads to the formation of. I don't know. இது வந்து Free radical. free radical. என்ன can you Santana, can you explain what is this free radical, homolytic and all those stuff? Can you explain to somebody, layman like me? Covalent bond I can understand. Homolytic fission of covalent bond enna? What is the meaning of that? Sir, homo means uniform, sir. Okay. Uniformly the fiction occur is called homolytic fiction. Okay, I think our நேம்லேருந்து கொஞ்சம் கெஸ் பண்ணி ட்ரை பண்ணுறாரு. நத்திங் ராங் இன் இட். வாழ்த்துக்கள். பட் ஆனால் இன்னும் கூட கரெக்டாக தெரிஞ்சுக்குங்க எல்லாரும். ஆன்சர் தெரிஞ்சிட்டிங்க, பட் அது என்ன அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் தெரிஞ்சிட்டிங்கன்னா மறக்காது. தட் இஸ் ஹவ் யூ ஷுட் கீப் இன் யுவர் மைண்ட் ஆல் தீஸ் இன்ஃபர்மேஷன்ஸ். ஓகே, கோ டு கொஸ்டின் நம்பர் 9. Sir, சொல்லுங்க. ஃப்ரீ ரேடிக்கல். Sir, free radical means it have at least one unpair valency electron, sir. Correct. It has got at least one unpair valent electron. Okay, very good. That will be in the outermost cell. Yes, sir. Yeah. But அந்த unpaired electron வந்து outermost செல்லுக்கு அடுத்த செல்ல இருக்குமா? No, sir. Are you sure? Yes, sir. Okay, செக் பண்ணிக்கங்க. Sir, அது full ஆகுனா சார் அடுத்த இதுக்கு போகும். இல்ல அதுதான் ரூல். வாட் சி எப்பவுமே வாழ்க்கையில அந்த ரூலுக்கு ஒரு எக்ஸெப்ஷன் இருக்கும். Yes, sir. அந்த எக்ஸெப்ஷன்ல அது வருதான்னு பாருங்க. எனக்கு I vaguely remember I studied some 30-40 years back for some elements that outermost electron will be filled, cell will be filled, but அதுக்கு அடுத்த எலக்ட்ரான்ல ஃப்ரீ எலக்ட்ரான் இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது. I may be wrong, totally wrong. Don't take my words, but I am challenging your knowledge. So you can come and tell me, sir, நீங்கள் சொன்ன தப்பு சார் சொல்லணும், இல்லை ரைட்டுன்னு சொல்லணும். You have to find out. Okay? இது வந்து எனக்கு vaguely I remember which I studied so many years back. But I may be wrong. ஏன்னா நம்ம எப்போ படித்தது எல்லாம் மறந்து போச்சு இல்லையா, அதனால் அப்படி இருக்கலாம். ஸோ பட் தேர் இஸ் எப்பவுமே எக்ஸப்ஷன்ஸ் இருக்கும். எல்லா ஒரு ரூலுக்குமே எக்ஸப்ஷன் இருக்கும். தெர் இஸ் எவ்ரி ரூல். ஃபார் எக்ஸாம்பிள், உண்மையே பேச வேண்டும். யார் சொல்லிக் கொடுக்குறாங்க? காந்திஜிலேருந்து உங்கள் அப்பா அம்மாலேருந்து எல்லாம் சொல்லிக் கொடுத்தாங்களா? மிஸ்டர் சந்தானா, உங்கள் அப்பா அம்மாலாம் சொல்லிக் கொடுத்தாங்களா? Yes, sir. இப்போ வந்து ஒருத்தர் வரார், ஒரு டெரரிஸ்ட் வரார் உங்கள் வீட்டுக்கு வந்து சந்தானாவோட மதர் எங்கே இருக்காங்க, அவங்கள சுடணுன்ட்டு வரார். அப்போ நீங்கள் காமிப்பீங்களா? No, sir. அப்போ நீங்கள் போய் சொல்கிற மாதிரி தானே அர்த்தம். Yes, sir. அப்போது எல்லாத்துக்கும் ஒரு எக்ஸெப்ஷன் இருக்குங்கிறதுக்கு நீங்கள் வாழ்க்கையில் புரிஞ்சுக்கணும். சம்டைம்ஸு நம்ம வந்து ஸ்ட்ரிக்டாக ரூல் படி போக முடியாது, போகவும் கூடாது. ஸோ ஒரு எக்ஸாம்பிள் இதுதான். இது மாதிரி ரொம்ப ஒரு ஃபன்னியான எக்ஸாம்பிள் நான் சொல்லியிருக்கேன். இது ஒரு கரெக்டான எக்ஸாம்பிள் இல்லை, நம்ம சப்ஜெக்ட்டுக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை. இருந்தாலும் யூ கீப் திஸ் இன் மைண்ட். தேர் ஆர் எக்ஸெப்ஷன்ஸ், நாட் ஓன்லி இன் சயின்ஸ், ஈவன் இன் லாங்குவேஜ் தேர் இஸ் அன் எக்ஸெப்ஷன். லாங்குவேஜில் கூட எக்ஸெப்ஷன் இருக்கும். சில இடத்துல சில வேர்ட்ஸ் போடவே மாட்டோம், ஆனால் அந்த வேர்டு தான் வரணும்னு நம்ம ரூல் சொல்லும். ஆனால் அந்த வேர்டு போட மாட்டோம், வேறு ஏதோ வேர்டு போட்டிருப்போம் இல்லையா?
அது மாதிரிலாம் நீங்கள் படிச்சிருப்பீங்க, நீங்கள் படிப்பீங்க, இனிமேல் அது பாருங்க. பட் எக்ஸெப்ஷன் இஸ் ஆல்வேஸ் தேர். தட் லாங்குவேஜ் இஸ் மோர் ஸ்வீட் பிகாஸ் ஆஃப் த எக்ஸெப்ஷன்ஸ். அந்த எக்ஸெப்ஷன் இருக்கிறதுனால தான் அந்த லாங்குவேஜே ஒரு ஸ்வீட்டாக இருக்குது அப்படின்னு வாதாடுறவங்களும் இருக்காங்க. இட் இஸ் அ ஃபேக்ட். சொசைட்டியில் யார் அந்த ரூலை பிரேக் பண்ணுறாங்களோ அதனால தான் நிறைய டெவலப்மெண்ட் ஆகுது அப்படின்னு கூட சொல்கிறாங்க. ஸோ அதனால தான் புதுசாக அதுக்கு ஏதோ ஒரு புது ரூல்லாம் கொண்டு வந்துட்டு இருப்பாங்க. ஸோ லைக்வைஸ் இன் சயின்ஸ் ஆல்சோ இட் இஸ் லைக் தட். தெர் ஆர் எக்ஸெப்ஷன்ஸ். ஓகே, கரெக்ட். ஓகே, அடுத்து பாருங்க. ஹைப்பர் கான்ஜுகேஷன் இஸ் ஆல்சோ நோன் ஆஸ். C. Option C, sir. எப்படி? அதுக்கு என்ன? நோ பாண்ட் ரெசனன்ஸ், பேக்கர் நாதன் எஃபெக்டா? Yes, sir. ஓகே, வாட் இஸ் பேக்கர் நாதன்ங்கிறது? ஏதோ ஒரு ஆள் பேர் மாதிரி இருக்கு. Sir, அவரு தான் டிஸ்கவர் பண்ணி. ஓ, அச்சா, பேக்கர் நாதன் அப்படிங்கிறவர் ஒரே ஆளா, 2 பேரா? அது பேக்கருங்கிற ஒருத்தராகவும் நாதன் ஒருத்தராக இருப்பாங்களோ? மிஸ்டர் சந்தானா, தெரியல, கண்டுபிடிங்க இதெல்லாம். சி, நீங்கள் ஒரு ஆன்சர் சொல்லும்போது தரவாக இருக்கணும். சி, ஒரு என்ன சொல்கிறதுன்னு அது எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. Both A and B. சொல்லுக்கண்ணா. Both A and B. போத் A and B. தட் இஸ் C இஸ் ரைட் ஆன்சர். அது ஒன்றும் மாற்றம் இல்லை. ஆன்சர் வந்து கண்டுபிடிச்சிட்டோம், எடுத்தோன்னே சொல்லிட்டாங்க யாரோ ஒருத்தர். ஸோ ஐ திங்க் யூ ஆர் ஆல் thorough with this. But then I want you to go back the roots of this thing. Why Baker and Nathan? Is it a one man or a two persons? That is number one. Of course, what is resonance? What is bond resonance? All those things you should know. So like this, you should dissect your answers and try to learn as much as possible. Then you will love the subject. The subject also will become more sweeter. Okay? அதுக்காக சொல்றேன். Sir, Baker Nathan is a two person, sir. Okay. Who identify the Baker? Yeah, Bakerங்கிறது ஃபாரின் நேம் மாதிரி தெரியுது, நாதனுங்கிறது தமிழ் நேம் மாதிரி தெரியுது. அதுதான் கேட்டேன். Sir, his full name is John William Baker, sir. And Samuel Nathan. சாம்பல் நாதன் அப்படிங்கிறது ஓகே, இவர் பார்த்தா இந்தியன் மாதிரி இருக்குது. மேபி இஸ் அன் அதர் பீப்புள் ஆல்சோ. பட் ஓகே, குட், வெரி குட். ஐ திங்க் அவர் கண்டுபிடிச்சிட்டார். 2 பேரான்னு கேட்டதுக்கு கண்டுபிடிச்சிட்டார் ஆன்சரு. வெரி குட். I think you are very confident on this question also. I think so far in the 10 questions, 9 questions, almost all the 9 areas you are somewhat familiar. If not தரவுன்னு சொல்ல மாட்டேன், பட் தரவுக்கு ஒரு நூல் கம்மியாக இருக்கீங்க. ஒரு 95% லெவலில் இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, வெரி குட். Which of the following is optically active? Glycerol, sir. Which of the following is optically active? C. Glycerol. Glycerol? Are you sure? Yes, sir. ஓகே, இல்லை மற்றவங்க சொல்கிறேன். ஓகே, நீங்கள் ஷூராக இருந்தாலும் சொல்லிட்டீங்க. மற்றவங்க என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். பட் த ஆன்சர் இஸ் டி, நன் ஆஃப் தீஸ். எதுவுமே இல்லைன்னு சொல்கிறாங்க. இப்போ இது யாராவது ரிகன்சில் பண்ண முடியுமா? யாராவது அதை பற்றி அனலைஸ் பண்ண முடியுமா? ஏன் நன் ஆஃப் தீஸ், ஏன் கிளிசரால் கிடையாது அப்படின்னு சொல்லுங்கள். முதல்ல அந்த பாப்பாவுக்கு ஆன்சர் பண்ணுங்கள், அந்த குழந்தைக்கு. வை இட் இஸ் நாட் கிளிசரால்? தெரியல. ஓகே, இது மேபி இது அவுட் ஆஃப் சிலபஸ் மாதிரி இருக்கா? இன்னும் இது நடத்தலையா நம்ம வீட்டில், நம்ம கிளாஸ்லேயோ இல்லை ஸ்கூல்லையோ? ஹலோ, ஹேவ் யூ கம் அக்ராஸ் சச் திங்ஸ்? இந்த ஆப்டிக்கலி ஆக்டிவ் அதெல்லாம் ஹேவ் யூ கம் அக்ராஸ் இன் யுவர் ஸ்டடீஸ்? Yes, sir. அச்சா, அப்போ ஓகே. ஸோ அது கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் தரவு பண்ணணும். கொஸ்டின் 10 தான் கொஞ்சம் அப்படியே தடுமாறுது. ஓகே, none of these is the answer. Okay, go to question number 11. The compound that will react most readily with gaseous bromine as the formula. The compound that will react most readily with gaseous bromine as the formula C3H6, C2H2, C4H10, C2H4. C3H6. C3H6. அது என்ன C3H6ங்கிறது என்னது? Alkene, sir. Double bond. டபுள் பாண்டு. அப்போ புரோமினோட, கேசியஸ் புரோமினோட ரியாக்ட் பண்ணும்போது என்ன கிடைக்கும்? Bromo alkenes. Bromo alkene. Bromopropene, sir. Propene. Is it correct? Others can challenge him. Yes, sir. Yes, sir. Bromopropene. Yes, Suppose bromine reacts with C2H2, what you will get?
Sir, C2 H2ஓட bromo ethene, sir. ethine. Because I'll tell you, from the question I am able to understand, bromine reacts with all the four. But readily reacts with one of these. That is C3H6. அதெல்லாம் சொல்லிட்டீங்க. பட் இட் ரியாக்ட்ஸ் வித் ஆல் த ஃபோருங்கிற மாதிரி தான் எனக்கு கொஸ்டனில் இப்போ இது நான் டிரைவ் பண்ணுறேன். ஸோ இஃப் இட் ரியாக்ட்ஸ் வித் C4H10, வாட் இஸ் த காம்பவுண்ட்? C4H10ஓட ரியாக்ட் பண்ணும்போது Sir, bromo butane, sir. கரெக்டா? அதர்ஸ் do you agree with him? Yes, sir. Okay, so for the fourth one, C2H4, Bromo ethene, sir. bromo ethene. ஸோ யூ செக். நோ, நீங்கள் இதெல்லாம் இந்த மாதிரி தான் நீங்கள் ஒரு 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 லைன் படித்தா கூட அதில் அப்படியே நீங்கள் அதை டைசெக்ட் பண்ணி படிச்சுக்கணும். Even if you read one para, you dissect, keep asking lot of questions on that, and then try to understand how did they arrive at that particular formula, or what will happen if this condition is not fulfilled. அந்த மாதிரி எல்லாம் நீங்கள் படிக்கும்போது you will enjoy science. One. Number two, your knowledge will be very vast. அது உங்களுக்கு சீக்கிரமாக அது மறக்காது, எல்லாமே அதில் வந்துடும். ஓகே சார், அந்தளவுக்கு டைம் இருக்கான்னு கேட்குறாரு சந்தானா. எனக்கு அப்படியே மைண்ட் வாய்ஸ் Sir, தெரியும். when fourth one reacts with bromine, it gives bromoethane, sir. Which one? Fourth one. Yes, sir. புரோம ஈத்தேன் அப்படிங்கிறாங்க. அவர் சந்தானம் என்ன சொன்னார்? Sir, bromo ethane தான் sir சொன்னேன். ஓ, அதான் சொன்னீங்களா? சரி சரி, ஓகே. ஸோ Ethene. ஈத்தீன் சொன்ன மாதிரி இருந்தது. ஈத்தீன் இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் ஈத்தேன். Yes, sir. Ethane single bond, ethene double bond, sir. ஓகே ஓகே ரைட். அப்போ But உங்கள் ethane- ப்ரொனன்சியேஷனில் கொஞ்சம் தகராறு அடிக்குதுன்னு அர்த்தம், பார்த்துக்குங்க. Yes, sir. சம்டைம்ஸ் அது பிகாஸ் அந்த கேர்ள்ஸ் ப்ரொனவுன்ஸ் பண்ணும்போது கிளியராக இருக்கும் பாய்ஸை விட. என்ன ரீசன் தெரியுமா? So because of Adam apples, sir. Not no, I don't know if it's because of what, but what is that scientific name called? யாருக்கு Vocal cord. இல்லை, யாருக்கு கீச்சு குரல் இருக்குது? பொண்ணுங்களுக்கா பசங்களுக்கா? Sir, girls, sir. கேர்ள்ஸுக்கு. அந்த கீச்சு குரல் இருந்தால் ரொம்ப தூரம் கேட்கும் தெரியுமா? இப்போ ஒரு பையன் அம்மான்னு கூப்பிட்ருக்கோம், ஒரு பொண்ணு அம்மான்னு கூப்பிட்றது, எது தூரமாக கேட்கும்? பொண்ணுங்க கூப்பிட்றது தூரமாக கேட்கும், பிகாஸ் கீச்சு குரல் அது. எல்லா பொண்ணுக்கும் இல்லை, இப்போ மோஸ்ட் ஆஃப் த பொண்ணுங்களுக்கு கீச்சு குரல் இருக்கும். அந்த கீச்சு குரல் பேர் பிச்சுன்னு பேர். அந்த சவுண்டில் பிச்சுன்னு சொல்லுவாங்க, PITCH. அந்த பிச்சு வந்து ஷ்ரில் வாய்ஸ் இருக்கும். ஷ்ரில் வாய்ஸ்ன்னு சொல்கிறாங்க இல்லையா? கீச்சு குரல் அப்படின்ட்டு அந்த ஷ்ரில் வாய்ஸ் இருக்கிறது வந்து கேர்ள்ஸ்க்கு இருக்குது. அது பிகாஸ் ஆஃப் த பிச், ரைட்? ஓகே, அது ஐ திங்க் தட் இஸ் அ டிஃப்ரெண்ட் சப்ஜெக்ட் அல்டுகெதர். அப்போது இந்த இடத்துல சந்தானா வந்து அவருக்கு பிச்சு ரொம்ப குறைவு, அந்த இன்னொரு கேர்ளுக்கு பிச்சு ரொம்ப அதிகம். ஸோ அதனால அது ஹர் வாய்ஸ் இஸ் வெரி திஸ் ஒன் very the receiver is able to receive it very properly, the girl's voice, than the boy's voice. So boys, we have to be doubly conscious in pronouncing the whole thing. தெரியுமா சந்தானா? புரியுதா? Okay, sir. Yesterday I was talking to my son. He says அமெரிக்காவில் பொண்ணுகளாக இருந்துட்டால் உடனடியே வேலை கிடைக்கும்ப்பா அப்படின்னா. என்னடான்னு கேட்டால், அன்லைக் இந்தியாவில் வாட் ஹேப்பன்ஸ், ஆல் த ஐடி ஜாப்ஸ் அண்ட் மோஸ்ட் ஆஃப் த ஜாப்ஸ் ஆல்மோஸ்ட் கேர்ள்ஸ் ஆர் தேர் 50-50. இப்போது ஒரு இடத்துல 100 பேர் இருந்தால் ஆல்மோஸ்ட் ஒரு 40 பேர் கேர்ள்ஸ், ஒரு 60 பேர் ஆம்பளை பாய்ஸாக இருக்காங்க. பட் அமெரிக்காவில் இன்னுமே 90-10 தான் இருக்குது. 90 are boys, 10 only girls. ஸோ now they want to make up that. அதனால் they are recruiting lot of girls ஆமாம் அப்படின்னு சொல்கிறான். இங்கே கேர்ள்ஸுக்கு ஈஸியாக வேலை கிடைச்சிருப்பா, பாய்ஸுக்கு தான் கஷ்டம் அப்படின்னா. ஸோ விச் இஸ் a news to me. Okay, anyway, that's a different subject altogether. Okay, well, let's go to question number 12. Consider the nitration of benzene using mixed concentrated sulfuric acid and nitric acid. If a large quantity of KHSO4 is added to the mixture, the rate of nitration will be, இருங்க பெருசு பண்ணிடுறேன். Option D, sir. என்ன இது இல்லை, கொஞ்சம் முதல்ல கொஸ்டின் புரிஞ்சுக்குவோம். கொஞ்சம் கொஸ்டின் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க எல்லாருக்கும். இப்போ ஆப்ஷன் டி சொன்னவர்,
consider the nitration of benzene using mixed concentrated or sulfuric acid and nitric acid. If a large quantity of KHSO4 is added to the mixture, the rate of nitration will be. அப்போ KHSO4 என்ன? அது கேட்டலிஸ்டா? I don't know. சார் அது ஆசிட் தானே சார்? ஆமாம், சல்ஃபூரிக் ஆசிட் அண்ட் நைட்ரிக் ஆசிட் அது ஆசிட். KHSO4 is not an acid. I think it's ஆசிட் தானே சார்? எது? KHSO4 ஆசிட் தானே சார்? ஆசிட்டா? தெரியலையே, அது எனக்கு தெரியாது. சல்ஃபேட்டுன்னு வரும்னு நினைக்கிறேன். இல்லை, பேபி ஆசிடாகவும் இருக்கலாம். I do not know. Okay, sir. So the rate of nitration will be slower அப்படிங்கிறது தான் கரெக்ட் ஆன்சரு. பட் அது எப்படிங்கிறது தான் இப்போ கண்டுபிடிக்கணும். வாட் இஸ் KHSO4 என்னன்னு தெரியல எனக்கு. பொட்டாசியம் ஹைட்ரோசல்ஃபேட்டா அப்படியா? ஐ டோன்ட் நோ. நான் கெஸ் பண்ணுறேன். பொட்டாசியம் பைசல்ஃபேட் சார். ஓ, ஹைட்ரஜன் சல்ஃபேட் ஆர் பைசல்ஃபேட்? பொட்டாசியம் பைசல்ஃபேட். எஸ் சார். ஓகே, ரைட். ஓகே, அது என்ன ஆகுதுன்னா, அந்த நைட்ரேஷன், த ரேட் ஆஃப் நைட்ரேஷன் வில் பி ஸ்லோயர் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ தட் இஸ் த ரைட் ஆன்சர். ஒருத்தர் சொல்லிட்டாரு. இப்போ நீங்கள் போய் இதெல்லாம் பார்த்து ஆராய்ச்சி பண்ணிக்கங்க வீட்டில் போய். என்ன ஒய் ஒரு ஆக்சிடைசிங் ஏஜென்ட் சார். இட் இஸ் an ஆக்சிடைசிங் ஏஜென்ட். கரெக்ட். அதான் நான் கேட்டலிஸ்டான்னு கேட்டேன். அது ஆக்சிடைசிங் ஏஜென்ட். வெரி குட். ஸோ தட் இஸ் அந்த ரேட் ஆஃப் நைட்ரேஷன் வில் பி அன்சேஞ்ச், டபுள் ஆஃப் ஸ்லோயர்ன்றாங்க. எதனால அப்படியெல்லாம் பார்த்துங்க. Good. Anyway, I think we are able to find KHSO4 is potassium bisulfate and we have able to find it is an oxidizing agent. Very good. அந்த அளவுக்கு வந்துட்டோம். ஒரே ஒருத்தர் தான் ஸ்லோயர்னு சொல்லியிருக்கார் கரெக்டாக. மற்றவங்கெல்லாம் இன்னும் அது கண்டுபிடிக்க முடியல. ஸோ எனிவே நீங்கள் போய் கண்டுபிடிச்சிங்க. Go to question number 13. Peroxide effect can be studied in the case of Garash effect. அது பேர். இது படிச்சிருக்கீங்களா? Have you studied this? எங்கேயாவது படிச்சிருக்கீங்களான்னு கேட்குறேன். இல்லை இனிமேல் படிக்கிற சப்ஜெக்டா தெரியல எனக்கு. நோ சார். படிக்கல. நோ சார். எனக்கு தெரியாது. அஃப்கோர்ஸ் அது the answer is அந்த C. பென்ட் 1-ஈன். பென்ட் 1-ஈனா என்னமோ சொல்லுவீங்களா? அது பென்ட் 1-ஈன். அதான் can be studied in the case of பென்ட் 1-ஈன். All that I know is ஹைட்ரஜன் பெராக்சைடுன்னு ஒன்று சொல்கிறாங்க. தெரியுமா? ஹைட்ரஜன் பெராக்சைடு என்னன்னு தெரியுமா? எஸ் சார். H2O2. அது எதுக்கு யூஸ் ஆகுது தெரியுமா? H2O2 சார். சரி, அது எதுக்கு யூஸ் சார் ஆகுது? ஊண்டுக்கெல்லாம் யூஸ் ஆகும் சார். ஓகே, அப்புறம் வேற எதுக்கு யூஸ் ஆகுது? திருப்பூர்காரங்களுக்கு நல்லா தெரியுது. ப்ளீச்சிங்க்கு யூஸ் பண்ணுவாங்க. அது வெள்ளை பண்ணுறதுக்கு, அந்த கலர் துணியெல்லாம் வெள்ளை பண்ணணும்னா அதுக்கு இந்த ஹைட்ரஜன் பெராக்சைடு யூஸ் பண்ணுவாங்க. இட் ஹேஸ் காட் மெனி அதர் யூசேஜ், பட் ஒன் ஆஃப் த மேஜர் யூசேஜ் இஸ் ப்ளீச்சிங். இதுக்கு உண்டுக்கு யூஸ் பண்ணுவாங்க. அதுக்கு அந்த மாதிரியெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. ஹைட்ரஜன் பெராக்சைடு ரொம்ப டைல்யூட்டட் தான் உண்டுக்கு யூஸ் பண்ணுவாங்க. இல்லாட்டி ஹைட்ரஜன் பெராக்சைடு ஆக்சிடைசிங் ஏஜென்ட் சார். ஆமாம், அந்த ஹைட்ரஜன் பெராக்சைடு வில் பி யூஸ்ட் ஃபார் திஸ் திங்ஸ். இந்த ப்ளீச்சிங் ஏஜென்ட் வேறு நிறைய அப்ளிகேஷன்ஸ் இருக்குது. ஐ திங்க் இட் இஸ் யூஸ்ட் இன் த பெயிண்ட் ஆல்சோ, பிகாஸ் அங்கேயும் அந்த கலரிங்க்கு ஏதாவது ஆகும். பெயிண்ட்டு மேனுஃபேக்சரிங் இது உங்களுக்கு ஒன்றே ஒரு இன்ஃபர்மேஷன். பெயிண்ட்டு மேனுஃபேக்சரிங்கில் குறைஞ்சது 1000 கெமிக்கல் யூஸ் பண்ணுறாங்க. ஒரு பெயிண்ட்டுன்னு ஒன்று வருது இல்லையா, ப்ளூவோ க்ரீனோ ஏதோ வருது, அதில் மொத்தம் குறைஞ்சது 1000 கெமிக்கல் யூஸ் பண்ணுவாங்க. அவ்வளோ கெமிக்கல் போட்ட பிறகு தான் அது பெயிண்ட்டாக மாறி வருது. பென்டா எரித்ரிட்டால், அப்புறம் என்னமோ டேலிக் ஹேனைட்ரைடு, ஹைட்ரஜன் பெராக்சைடு, எனக்கு தெரிஞ்ச 3 நாள் சொல்கிறேன் நம்ம ஒரு மெமரியிலேருந்து. அது மாதிரி ஒரு 1000 இருக்காமா. தட்ஸ் அ வெரி காம்ப்ளிகேட்டட் கெமிக்கல் ப்ரொடக்ஷன் ப்ராசஸ் பெயிண்ட்ஸ். அதனால தான் யாருமே சாதாரணமாக பெயிண்ட் பண்ணிட முடியாது. ஏஷியன் பெயிண்ட்ஸ், பெர்ஜர் பெயிண்ட்ஸ், அந்த மாதிரி பிரிட்டிஷ் பெயிண்ட்ஸ், அந்த மாதிரி ஒரு மல்டிநேஷ்னல் கம்பெனிஸ் தான் பண்ண முடியும். இப்போ அஃப்கோர்ஸ் 1-2 பேர் இந்த இப்போ என்னமோ ஒரு பெயிண்ட் வருதே, ஆடெல்லாம் வருதே, அது என்ன மஞ்சளா, நிப்பான் பெயிண்ட்ஸு, இதெல்லாம் சாதாரணமாக ஒரு கம்பெனியெல்லாம் பெயிண்ட் பண்ண முடியாது. இட்ஸ் a வெரி வெரி காம்ப்ளிகேட்டட் ஒரு ப்ராசஸ். பொல்யூஷன் உள்ள ப்ராசஸ்ங்கிறது மட்டும் இல்லாமல் வெரி காம்ப்ளிகேட்டட் ப்ராசஸ், ஹைடெக் அது. ஸோ அதுக்கு காரணம் என்ன, 1000க்கு மேலே கெமிக்கல் யூஸ் பண்ணுறாங்க பெயிண்ட் பண்ணுறதுக்கு. அப்போ என்னென்னலாம் யூஸ் பண்ணுறாங்க இப்போ வேணுமா தெரில எனக்கு. பட் எனக்கு தெரிஞ்ச 3 நாள் சொல்லிட்டேன். பட் இதெல்லாம் ஒரு மெயின் ப்ராடக்ட்ஸு. ஓகே, வெரி குட். ஸோ திஸ் இஸ் பெராக்சைடு எஃபெக்ட்னு நீங்கள்
கண்டுபிடிச்சிக்கங்க. ஓ, அது ஆன்சர் சொல்லிட்டோமா? ஆமாம், பென்ட் 1 ஈன், அதுதான் ஆன்சர். Question 14. Which of the following is aliphatic saturated hydrocarbon? Which of the following is aliphatic saturated hydrocarbon? I don't know what they mean. Sir, option A. Option A. அது என்ன? C8H18, sir. C8H8ங்கிறது என்ன பொருள் அது? Octane, sir. Octane, sir. Octane. So that is the aliphatic saturated carbon அப்படின்னு அதுதானா? Okay. Anyway, I'll go with you. Anybody challenging him? யாரா சேலஞ்ச் பண்ணுறீங்களா அவரை? Nobody is challenging. Okay, very good. அப்போ I think we will go. Saturated hydrocarbon single bond though, sir. சரி. Okay, that is the right answer, of course. Question 15. What should be the correct IUPAC name of diethyl chloromethane? Diethyl chloromethane. What should be the correct IUPAC name? Sir. 3-chloropentane, 1-chloropentane, 1-chloro-1 diethyl methane, 1-chloro, 1-ethyl propane. என்னமோ போட்டிருக்காங்க. Sir, 1-chloro, 1-ethyl propane. Diethyl propane. தெரியல, யாரா சேலஞ்ச் பண்றீங்களா அவரை? Anybody is challenging this boy? Whatever he said. Option A, sir. A, யார்? Sir, A, sir. A என்ன சொல்லுங்க? 3-chloropentane. 3-chloropentane. Sir, diethyl கொடுத்திருக்கனால C2H5 தான் சார் எத்தில் வரும். diethylன்றப்போ C4 ஆயிடும் சார். அப்ப are you Mr. Santana? chloromethane-க்கு yeah, okay. methane-க்கு CH4 வரும் சார். So 5 ஆயிடும் சார். So are you reconciling Mr. Santana? அவங்க சொல்றத ஒத்துக்கிறீங்களா? சார், நான் நினைச்சேன்னா இந்த இவங்க ஆல்பபெட்டிக் ஆர்டர்ல எழுதுனதுனால குரோமோ முன்னாடி போடுறாங்கன்னு நினைச்சேன் சார். ஆனா இதுல 3 ஆப்ஷனுமே கரெக்டா இல்ல. இல்ல, இப்ப நான் சொல்றது அவங்க சொல்றத ஒத்துக்கிற மாதிரி இருக்குதான்னு கேக்குறேன். எஸ் சார். அதான் அப்படி இது அவனுக்கு சொல்லுவாங்க. அதாவது இதுல பிரிட்டிஷ் பார்லிமெண்ட்ல என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு பர்டிகுலர் மோஷனுக்கு ஓட்டு போடுவாங்க. ஓட்டு போட்டு ஒரு 58க்கு 42, 100 பேர்ல 58 பேர் அதுக்கு எஸ், 42 பேர் நோ அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ எஸ் தான் பாஸ் பண்ணுவாங்க. பாஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு கேள்வி கேட்பானாமா, how many of you people who have said no want to cross over to எஸ் அப்படிம்பாங்க. அதாவது நோ சொல்லிட்டீங்க, இப்போ எஸ் சொன்னவங்க தான் அதிகம், அதுதான் நம்ம பாஸ் பண்ண போகிறோம். இப்போ யாராவது நீங்கள் உங்கள் ஒப்பீனியன் மாற்றிக்க விரும்புகிறீங்களான்னு கேட்பாங்களாம். அப்போ ஒரு 4 பேர் 5 பேர் எஸ் வி வாண்டட் டு கிராஸ் த இது, அது ஏதோ ஒரு ரீசன் சொல்லி அவர் சொல்லுவாங்க. அப்படி அது மாதிரி now initially you said something, I wanted asked who is the do you want a challenge ன்னு சொன்னால் அது வேறு ஆன்சர் கொடுத்தாங்க. இப்போ if you can challenge the other person but you agree, you are reconciled with the other person, இல்லையா? So that's it, very good. That's a beautiful ஒரு என்ன சொல்கிறது, ஒரு டிஸ்கஷனோட ஒரு இன்ட்ராக்ஷனோடைய பெனிஃபிட்டே அதுதான். How you reconcile your concept or your opinion அப்படிங்கிறது தான். Good. Question number 16. Benzene reacts with chlorine in the presence of Fe chloride, ferric chloride and in the absence of sunlight to form chlorobenzene, sir. Chlorobenzene? Yes, sir. மார்க் கொடுத்துடலாமா? மற்றவங்கெல்லாம் கேட்குறேன். எஸ் சார். ஓகே, அவருக்கு மார்க் கொடுத்துடலாம். ஏன் இந்த ஆப்சன்ஸ் ஆஃப் சன்லைட்னு சொன்னாக்கண்ணா சார்? இது ஃபெரஸ் குளோரைடா ஃபெரிக் குளோரைடா? ஃபெரிக் குளோரைட் சார். ஃபெரிக்கா? எஸ் சார். ஓகே, ஏன் இந்த ஆப்சன்ஸ் ஆஃப் சன்லைட் சொன்னாங்கன்னு எனக்கு தெரியல. Benzene reacts with chlorine in the presence of ferric chloride and in the absence of sunlight to form chlorobenzene is the right answer. Very good. The name of C2F4C12 is C2F4C12 is name of C2C4F4C12. Option C, sir. It is freon. Freon 114, sir. Correct? 114? Yes, sir. Yes, sir. எல்லாரும் யாரும் சேலஞ்ச் பண்ண விரும்பல. ஓகே, யூ கோ வித் ஹிம். ஓகே, வெரி குட். எப்படி கண்டுபிடிச்சிங்க? அது உங்களுக்கு மனப்பாடமாக தெரியுமா இல்லை ஏதாவது லாஜிக் இருக்கா?
சார் நான் படிச்ச மாதிரி ஒரு ஞாபகம் சார், அதனால சொன்னேன் சார். ஓகே ஓகே. இல்லை ஏதோ லாஜிக் இருக்கா மற்றவங்களுக்கு கேட்குறேன். ஓகே, வேறு ஏதோ லாஜிக் இருக்கும், கண்டிப்பாக இல்லாமல் இருக்காது. ஏன் அப்படி போடுறாங்கன்னு இப்போ ஒன்றும் இல்லை. சந்தானா மரிராஜ், ஏன் அவங்க பேர் வச்சாங்க சந்தான மரிராஜ்? அந்த மாதிரி ஏன் பேர் ஏன் வச்சாங்க சார்? சொல்லுங்க. தெரியல சார் கரெக்டா. பட் அவங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் சார் அந்த பேர். அப்படி இல்லை, எல்லாருக்கும் ஒரு பேர் வைக்கும்போது ஏதோ ஒரு லாஜிக் வச்சிருப்பாங்க. தாத்தாவோட பேர் ஏதோ ஒன்று லிங்க் பண்ணி விடுறாங்க. மரிராஜன் தாத்தா பேர் ஏதோ இருக்கா அந்த மாதிரி? நோ சார். அந்த மாதிரி இருக்கும் சம்டைம்ஸ். சாமி பேர் வைக்கணும்னு சொல்லி வச்சிருக்காங்க. அதான் சம்டைம்ஸ் தேர் பி சம் லாஜிக். அது மாதிரி இங்கே ஏதோ ஒரு லாஜிக் இருக்கும். சரியா? எனக்கு Sir, ஏன் எனக்கு 114 வந்து இதோட மாலிகுலர் மாஸா இருக்கும்னு நினைக்கிறேன். அதான் கரெக்ட். சம்திங் வில் பி தேர். ஓகே, யா, யூ ஹேவ் டு ஃபைண்ட் தட். C2 F4 C12 போட்டால் அவ்வளோ வருதா? கூட்டினா 114 வருதா? சி வந்து எவ்வளோ? 12 12 24 அப்படி போடணுமா? சார் அதுக்கு மேல தான் சார் வரும். தெரில எனக்கு. மோர் தென் தான் இருக்கும். மோர் தான் வரும். ஓகே சரி. ஓகே, ஐ லீவ் தட் யூ ஃபைண்ட் அவுட் why 114. வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் ஃப்ரையான் 114 and 112 ஆர் ஃப்ரையான் 114 and 113 ஆர் 115? என்ன இது, என்ன ஏன் இந்த இத்தனை நம்பர் கொடுத்து வச்சுருக்காங்க? எல்லாம் பிரதர்ஸா சிஸ்டர்ஸா பார்க்க வேண்டுமில்ல? ஓகே, வெரி குட். Go to question number 18. This is the last question which we have. Which of the following reagent is helpful to differentiate ethylene dichloride and ethylidene dichloride? Ethylidene என்னமா போட்டிருக்கேன், ethylidene chloride. Which of the following reagent is helpful to differentiate ethylene dichloride and ethylidene chloride? சார் அக்வஸ் பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு. அக்வஸ் பொட்டாசியம் ஹைட்ராக்சைடுன்னு ஒரு சொல்கிறாரு. யாராவது சேலஞ்ச் பண்ணுறீங்களா? நோ சார். You want to go with him? எஸ் சார். Yeah. Yes, sir. Yeah, that's correct answer. I think more or less out of 18, we had trouble only in 2. எந்த 2ன்னு இப்போ பார்த்துடலாம் முதல்ல. அது அவருக்கு சொல்லணும் நான். First one I think we made it good. Second also we did nicely. Third we did nicely. இல்லை தேர்டில் அந்த BH என்னமோ I think some இல்லை தேர்ட் பண்ணிட்டோம். Fourth we did easily. Fifth also was easy. Sixth is also easy. 7 also I think easy. 8 வந்து கொஞ்சம் யாருக்கோ அவ்வளோ கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி தெரிஞ்சுது. 9 நோ இட்ஸ் ஈஸி. 10 வந்து யாருக்கும் தெரியல. ஆப்டிக்கல் ஆக்டிவ் அப்படின்னா யாருக்கும் தெரியல. மேபி நம்ம படிக்காத ஒரு ஏரியாவா என்னன்னு தெரில. அது சொல்லிடலாம் சார், ஆப்டிக்கல் ஆக்டிவ்ங்கிறது யாருக்கும் தெரில அப்படின்றலாம். ஓகே, இல்லை அது இல்லை ஆன்சர் வந்து ஒரு பக்கம் இருக்கட்டும். அவருக்கு சொல்லணுமில்ல. இந்த காம்பவுண்ட் தட் வில் மோஸ்ட் ரியாக்ட்லி அதெல்லாம் சொல்லிட்டீங்க. அடுத்தது இதுவும் சொல்லிட்டீங்க, ஸ்லோயர்ன்ட்டார் ஒருத்தர். அப்புறம் பெராக்சைடு எஃபெக்ட்டு சொல்லலை யாருமே. பெராக்சைடு எஃபெக்ட்டும் தெரியல. ஸோ ஒன் வந்து என்னது பெராக்சைடு எஃபெக்ட், இன்னொன்று வந்து 10 சார். கொஸ்டின் நம்பர் 10 13 அதான் 10 இருங்க, அது என்னன்னு பல. அவர் 10 வந்து ஆப்டிக்கலி ஆக்டிவ். ஓகே, இந்த ரெண்டுமே நமக்கு இப்போ தகராறு. எஸ் சார். ஓகே, தென் 13 ஓகே we have done. 14 வந்து ஐ திங்க் யூ ஹவ் செட், அது ஈஸியாக சொல்லிட்டீங்க. 15மே ஈஸியாக சொல்லிட்டீங்க. 16 ஆல்சோ ஈஸியாக சொல்லிட்டீங்க. 17 இந்த 114 தகராறு கொஞ்சம் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஓகே, 18 ஆல்சோ ஈஸி சொல்லிட்டீங்க. ஐ திங்க் 10 and 13 ஆப்டிக்கல் ஆக்டிவ் அண்ட் பெராக்சைடு எஃபெக்ட் நான் சொல்லிடுறேன் அவருக்கு. இது ரெண்டுமே குழந்தைகளுக்கு அவ்வளோ கரெக்டாக தெரில சார், அது எங்கே வருதுன்னு பார்த்துக்குங்க அப்படின்னு சொல்கிறேன். ஓகே, ஸோ யூ வாண்ட் டு சே சம்திங் ஆர் யூ வாண்ட் டு டிஸ்கஸ் சம்திங் ஃபார் another 2 minutes? ஓகே, நீங்கள் படிக்கும்போது ஐ வாண்டட் டு டெல் யூ திஸ் இஸ் அஃப்கோர்ஸ் நான் நத்திங் டு டூ வித் கெமிஸ்ட்ரி. இன்னும் கொஞ்சம் டெப்த்தாக படிங்க. அதை வந்து அந்த புரிஞ்சுக்கிற மாதிரி அதை படிங்க. அது ரொம்ப முக்கியம். அது இந்த மாதிரி குண்டக்க மண்டக்க கேள்வி கேளுங்க, நீங்களே கேட்டுங்க. வெதர் இட்ஸ் கரெக்ட் ஆர் நாட் ஆர் whatever, no, you can always discuss among yourself. Why not like this, why not that? பர்டிகுலர்லி ஆப்ஷன்ஸ் கொடுக்கும்போது அந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்குதா, அந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் நமக்கு ஏன் அந்த ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்கான்னு பார்க்கணும். why we are selecting this, why we are not selecting that. ஓகே, மெமரியில் இருந்து வச்சு நான் செலக்ட் பண்ணியிருப்போம். இருந்தாலும் we should be able to eliminate that with some solid reasoning logics இல்லையா? அது பண்ணிட்டீங்கன்னா you will become more confident on that particular subject.
Okay, thank you so much for coming to the class. Again, tomorrow we will have that physics class. Okay, யாராவது டவுட் இருக்கா? யாராவது ஒன்றும் இல்லையா? ஓகே, போய் நல்லா சீக்கிரமாக சாப்பிடுங்க.